இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி மல்டிமீட்டரோட பேட்ரி வந்து டவுன் ஆகிட்டாலோ இல்லாட்டி போனால் ஒர்க் ஆகிட்டு போனால் உள்ளே என்னென்ன காம்பனெண்ட் இருக்குன்றதை எப்படி ரெடி பண்ணலான்றது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப விலை குறைவான மல்டிமீட்டர்னால் இது தான். பட் ஆனால் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா கொஞ்சம் குவாலிட்டியான மல்டிமீட்டர் வாங்குறது பெட்டர். ஏன்னா இந்த மல்டிமீட்டர் வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டு தான் இருக்கும். ஏதோ கொஞ்சம் மெஷர்மெண்ட் தப்பாக போட்டாலும் அட் த செகண்டே ரிப்பேர் ஆகிரும். சரி, இது கழட்டி எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, பின்னாடி வந்து 2 ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது 2 கழட்டின உடனே பேட்ரி, அது போக அந்த போர்டு, ஒரு பஸரு, அது விட்டாச்சுன்னா 2 ரெசிஸ்டரு, டிஸ்பிளே இருக்கும். அவ்வளோதான். அதுக்கு நம்ம புது பேட்ரி அந்த இடத்துக்கு டெர்மினல் பார்த்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம்னா நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, புது பேட்ரி போட்ட உடனே அதனுடைய சவுண்டு வந்து நல்லாவே கேட்கும் பாருங்கள். பேட்ரி மாற்றின பிறகு எப்படி இருந்ததோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ண முடிஞ்சது. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு உங்கள் சப்போர்ட் தேவைன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு கொஞ்சம் பேராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. ஸோ அதனால் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட் வீடியோஸாக ஓப்பன் பண்ணி அதை ரெடி பண்ண முடியுமான்ற வீடியோஸாக போடுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.